அடிச்சு விட்டு இவங்க போராட்டம் பண்ணாங்க போற, அது கேவலமான நிலை. ஒரு காணொலியும் போடுறாரு. இது சாதாரணமா நடந்த சம்பவம் இல்ல, இதுக்கு பின்னாடி பாஜக RSS ஓட சதி இருக்கு. அவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லம்மா, எதுக்கு எடுத்தாலும் பாஜகம்பாரு சங்கிம்பாரு, அந்த 2 கான்செப்டை தவிர வேற எதுவுமே தமிழ்நாட்டில் பேசிக்காரான்னு கேளுங்க. அவர் பேசுன ஸ்பீச் எல்லாமே கேளுங்க, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும். ஒன்று பிஜேபிம்பாரு, இல்லை சங்கிம்பாரு, இல்லை இவங்க தான் காரணம். தும்முனாலும் பிஜேபி, எழுந்திருந்தாலும் பிஜேபி. எங்கே கொலை சம்பவம் நடந்தாலும் இதுக்கு காரணம் பின்னால் அண்ணாமலை, இதுக்கு காரணம் பிஜேபி இல்லை RSS. இதை தவிர அவருக்கு வேற ஏதாவது சொல்ல தெரியுதா? புதுசாக ஏதாவது சொல்லுங்க. இது கேவலமா டெய்லி பின்னாடி ஒரு அடர்த்தியான சமூகம் இருக்கு. இந்த மாதிரி அவர் தவறா வழி நடத்துறாரோ அவரை நம்பி இருக்க தொண்டர்களையும் அவங்க கட்சிக்காரர்களையும் கண்டிப்பா தவறாத முன்னுதாரணம். இதுவெல்லாம் அந்த கோர்ட் இன்சிடென்ட்லாம் தவறான முன்னுதாரணம். நாளைக்கு யார் வேணாலும் யாரை வேணாலும் முறைச்சாலும் அடிக்கலாம்னா அப்போ சட்டம் என்னத்துக்கு இருக்குது? முதலமைச்சர் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காரு எனக்கு புரியல. ஏன் அமைதியாக இருக்காரு? கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும், அவருடைய நிலைப்பாடு அது.